எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் அ ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமே. நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்க ப்ராப்ளமே வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை தான் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் வந்து ஃப்ரீ ரெஸ்யூமே டெம்ப்ளேட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நம்ம காலேஜ் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கும்போதெல்லாம் ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர யாருமே ஒரு டெம்ப்ளேட் வந்து கொடுத்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம காலேஜில் இருக்க பெரிய ப்ராப்ளமே. ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் சம்மரி. ப்ரொஃபஷனல் சம்மரி வந்து சில பேர் வந்து வச்சிருப்பாங்க, சில பேர் வச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா விட்டுறலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஸ்யூமில் வந்து ப்ரொஃபஷனல் சம்மரி வச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் கொடுக்கும் உங்களோட ரெஸ்யூம்க்கு. அதுக்கடுத்தது வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கணும் அதில். தென் நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து என்னன்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னென்ன தெரியுன்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கான்டாக்ட் இன்ஃபோ இருக்கணும். இதில் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இன்க்ளூட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தா. இன்கேஸ் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த டாப்பிக்கே வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணவே வேணாம். இப்படி தான் வந்து ஒரு ரெஸ்யூமோட ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கில்ஸ். இது மூணும் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இந்த மூணை கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு 7 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ரெஸ்யூமே வந்து ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்வேஸ் கீப் திங்ஸ் சிம்பிள். ரெஸ்யூமே வந்து ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப கலராலாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே தேவையில்லை. ரெஸ்யூம் வந்து சிம்பிளாக ஒரு நார்மலான ஒரு டெம்ப்ளேட்ல இருந்தாலே போதும். லைக் அதுக்கு வந்து நீங்கள் வந்து வேற எந்த கலரும் யூஸ் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டைல் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. மற்ற ஸ்டைல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஸ்டைல் வந்து டைம்ஸ் நியூ ரோமன் தான். ஸோ அதுவே வந்து நம்ம ரெஸ்யூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலராக வந்து நம்ம ரெஸ்யூமில் வந்து ஃபில் பண்ண வேணாம். எல்லாமே பிளாக் கலராக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்கேஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து சின்னதாக டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னா பிளாக் கலர்லேயே அதை லைட்டாக போல்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒயிட் கலர் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஃபுல்லாகவே பிளாக்ல மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் நோ டேபிள்ஸ், நோ கிராஃப்ஸ், நோ பை சார்ட்ஸ், இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம ரெஸ்யூமில் இருக்கவே கூடாது. ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து நான் நிறைய பேர் ரெஸ்யூமில் பார்த்துருக்கேன், ஃபோனுக்கு வந்து ஃபோன் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, இமெயிலுக்கு வந்து இமெயில் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து தேவையில்லாத விஷயம் தான். அது உங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷனலாக அது இருக்குமா அப்படின்னு கேட்டால் ப்ரொஃபஷனலாக அது கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு இருக்க டவுட்டே வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணுமா வேணாமா அப்படின்றது. ஸோ அது வந்து எனக்கே ஆக்சுவலாக கரெக்டாக தெரியல. பிகாஸ் அது கம்பெனி பொறுத்து மாறும். சில கம்பெனியில் வந்து ஃபோட்டோவோட தான் ரெஸ்யூம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில கம்பெனிலேருந்து ஃபோட்டோ இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ இல்லாமல் வச்சுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கம்பெனிஸில் நான் பார்த்த வரைக்கும் ஃபோட்டோ இல்லாமல் தான் வந்து நிறைய ரெஸ்யூமேஸ் வந்து நான் பார்த்தேன், நிறைய ப்ரொஃபஷனல் ரெஸ்யூமேஸ். ஸோ அதனால் ஃபோட்டோ இல்லாமலே கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து ஃபோட்டோ கேட்பாங்கன்ற ஒரு யோசனை இருந்துச்சுன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என் கம்பெனியில் அமேசானில் வந்து நான் அட்டன் பண்ணும்போது நிறைய பேர்ட்ட வந்து ஃபோட்டோ இல்லை. இன்ஃபேக்ட் நானுமே என்னோட ரெஸ்யூமில் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணல, பிளைன் ரெஸ்யூமாக தான் வச்சுருந்தேன். அவங்க அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் வாங்கி அதில் வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபோட்டோ வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாது உங்களோட சாய்ஸ். நான் ஏன் டேபிள் பை சார்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது வந்து ரெஸ்யூமே வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணும் ரீட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து எக்ஸசிவ் ஃபார்மேட்டிங் இருக்கவே கூடாது. அதுவுமே வந்து உங்களோட ரீடபிலிட்டி வந்து கம்மி பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக உங்கள் ரெஸ்யூமே வச்சிருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சிருக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமே அதிகபட்சம் ஒரு பேஜ் தான் இருக்கணும். ஒரு பேஜுக்கு மேலே இருக்கவே கூடாது. முக்கியமாக ஃப்ரெஷருக்கு வந்து இது அப்ளிகபிள் ஆகும். ஒரு பேஜுக்கு மேலே ரெஸ்யூமே வந்து வச்சிருக்காதீங்க. ஒரு பேஜுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நான் ஏன் ஒரு பேஜ் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து 2 மெயின் ரீசன் இருக்குது. ஒன்று, 2 பேஜ் இருக்குது அப்படின்னா அதை பார்க்குற ஹெச்ஆருக்கு வந்து அவ்வளோ பொறுமை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அவங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்துட்டு அடுத்து மூவ் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் இம்பார்ட்டன்டான விஷயத்தை செகண்ட் பேஜில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இருக்க மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்யூமே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சாஃப்ட்வேர், முக்கால்வாசி சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பேஜை மட்டும்தான் ஸ்க்ரீன் பண்ணும். செகண்ட் பேஜை அது பார்க்காது விட்டுரும். அதனால் வந்து அதுவும் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸுக்கு வந்து 2 பேஜுக்கு போடுறதுக்கான கண்டென்ட்டே இருக்காது. 2 பேஜுக்கு வந்து நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும் அங்கங்கே. ஸோ அந்த பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ரெஸ்யூமில் அவாய்ட் பண்ணணும். ரெஸ்யூமே வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கணும். அங்கங்கே பிளாங்க், அங்கங்கே வந்து ஒயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ரெஸ்யூமே வந்து ஒரு பேஜில் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேஜில் இருக்கிறது எப்பவுமே பெஸ்ட்டு. தேர்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேட் தான் வந்து அந்த ரெஸ்யூம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டேட் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. லைக் 12th வந்து நீங்கள் 05/2021 முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு.
அப்படி நீங்கள் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ரெஸ்யூமேல எங்கே மந்த்து இயர் மென்ஷன் பண்ணாலும் அதே மாதிரி தான் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th வந்து 08/2021 அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க, அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஒரு இடத்துல இப்படி போட்டு இன்னொரு இடத்துல வந்து 08/2024 அப்படின்னு போடக்கூடாது. ஒரு இடத்துல 08/21 அப்படின்னு போட்டால் இன்னொரு இடத்துல 08/24 அப்படி தான் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்து 08/24 அப்படின்னு நம்ம நம்பர்ஸில் எழுதியிருந்தா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்பர்ஸ் தான் ஃபாலோ ஆயிருக்கணும். ஒரு இடத்துல வந்து நம்பர்ஸில் எழுதிட்டு இன்னொரு இடத்துல வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் 2024, செப்டம்பர் 24 அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. எந்த ஃபார்மேட்டை வந்து ஒரு இதுக்கு போடுறீங்களோ அதே ஃபார்மேட்டை மேக்ஸிமம் அந்த ரெஸ்யூம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. 4th டிப்ஸ் என்ன அப்படின்னா, புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க பேராகிராஃப் பதிலாக. புல்லட் பாயிண்ட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பேராகிராஃபாக ஒரு 5 லைன் 6 லைன் பார்க்கறத விட புல்லட் பாயிண்ட்டாக ஒரு 4 லைன் பார்த்தா நமக்கு வந்து டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பிகாஸ் இந்த ரெஸ்யூமே அப்படின்றதே வந்து டக்குன்னு பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு போகிற விஷயம். ஸோ இதில் வந்து பேரா கொடுத்தீங்க அப்படின்னா அது வேர்ட் பை வேர்டாக உட்காந்து எல்லாரும் படிப்பாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அந்தளவுக்கு யாருக்கும் பொறுமை இங்கே கிடையாது. அதனால் புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புல்லட் பாயிண்ட்ஸில் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ரெஸ்யூமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களால் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஸோ அடுத்து 5th டிப்ஸு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மிஸ்டேக் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் ரிஜெக்ட் தான், யோசிக்கவே மாட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட ரெஸ்யூமேல நம்ம டைப் பண்ணுறது எதுலேயுமே வந்து கிராமட்டிக்கல் எரர் இருக்கவே கூடாது. கிராமட்டிக்கல் எரரோ இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எப்பவுமே ChatGPT இல்லை ஏதோ ஒரு ஜெனரேட்டிவ் AI டூல் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் எழுதுறதுக்கு. பிகாஸ் நம்மளாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எரர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து ChatGPT இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜெனரேட்டிவ் AI டூல் யூஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட்டு, உங்களோட சம்மரி இல்லை உங்கள் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு டெவலப்மெண்ட்டு, இந்த ப்ராஜெக்ட்டில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ChatGPT போட்டு அதை ரீரைட்னு கொடுத்தீங்கனாலே போதும். ChatGPT அழகாக நமக்கு ரீரைட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை காப்பி பண்ணி போட்டுங்க. அதுதான் என்றைக்குமே பெஸ்ட்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எரர் வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எரர், கிராமட்டிக்கல் எரர்ன்றது ரொம்பவே ஒரு சில்லியான மிஸ்டேக் அது ரெஸ்யூமில் மேக் பண்ணுறது. அதனால் வந்து இந்த எரர் நம்ம பண்ணிடவே கூடாது. அதனால் எப்போவுமே ChatGPT அந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி அந்த வேர்டு கரெக்டாக இருக்கா, அந்த லைனுக்கு இந்த அர்த்தம் கரெக்டாக இருக்குமான்றதை வந்து பார்த்துக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து தமிழில் ஒரு விஷயத்தை யோசிப்போம், அதே விஷயத்தை அப்படியே இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா அது கரெக்டாக வராது. அதுக்கு வேறு மாதிரி மீனிங் வந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் எழுதாமல் பெட்டர் ChatGPT அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது யூஸ் பண்ணி எழுதிங்க அப்படின்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக 6th டிப்ஸ் என்ன அப்படின்னா, நாம் ஃபைனல் இயரில் பண்ண ப்ராஜெக்டையோ இல்லை அதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டோ இல்லை இன்டர்ன்ஷிப்பில் பண்ண ப்ராஜெக்டையோ எந்த ப்ராஜெக்ட் பற்றி நம்ம மென்ஷன் பண்ணாலுமே வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டேட் போடுங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துச்சு நாங்கள் பண்ணுறதுக்கு அப்படின்றத போடுங்க. முக்கியமான விஷயம், ப்ராஜெக்டை மட்டும் அதில் போட்டு வைக்காதீங்க. ப்ராஜெக்டை பற்றின ஒரு 4 லைன் வந்து கண்டிப்பாக அதில் எழுதி வைங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். இன்றைக்கி இருக்க நிறைய ரெஸ்யூமேல வந்து ப்ராஜெக்ட் போடுறாங்களே தவிர ப்ராஜெக்ட்டை பற்றின சம்மரி, ப்ராஜெக்ட் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து போட மறந்துடுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இந்த மந்த்லேருந்து இந்த மந்த் வரைக்கும் டைம் எடுத்துச்சு, அண்ட் அந்த ப்ராஜெக்டோட சம்மரி இது, அந்த ப்ராஜெக்ட் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்றத அது கீழே எழுதுங்க. நான் ஏன் இம்பாக்ட் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம். பட் நீங்கள் எழுதுகிற இம்பாக்ட்னால ஓகே இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வரும். உங்கள் ப்ராஜெக்டை வந்து அவங்களே வந்து பெருசாக நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இம்பாக்ட் வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். அண்ட் இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசாக போகாமல் ஒரு 1 லைனில் எழுதுங்க. எழுதிட்டு அதில் வந்து ஒரு நம்பர் காட்டுங்க. லைக் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம், அதனால் இந்த ப்ராஜெக்ட்னால வந்து இத்தனை % இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுங்க. லைக் 40% இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு, 50% இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா லைக் அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரெஸ்யூமுக்கும். பார்க்குறப்ப ஓகே இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கா, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஒன்று கிரியேட் ஆகும். 2 ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா 2 ப்ராஜெக்ட்டுக்கும் சின்னதாக ஒரு சம்மரி, சின்னதாக ஒரு இம்பாக்ட் அது மாதிரி வந்து கொடுத்து முடிச்சிருங்க. ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற டெம்ப்ளேட் ATS ஆப்டிமைஸ்டு டெம்ப்ளேட்டான்றதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்கள். ATS அப்படின்னா அப்ளிகன்ட் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் தான் முக்கால்வாசி கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்யூமே வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு. ஏன் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 ஓப்பனிங் இருக்குன்னு வைங்க, அதுக்கு வந்து 1000 ரெஸ்யூமேஸ் வரும். 1000 ரெஸ்யூமேஸையும் ஹெச்ஆரால் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, இதுக்கு வந்து சில பேராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ்லாம் இந்த ஜாப் ரோலுக்கு வேணும் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அந்த ஜாப் ரோலுக்கு இந்த பேராமீட்டர்ஸ்லாம் அந்த ரெஸ்யூமேல இருக்கா அப்படின்றது வந்து இந்த சாஃப்ட்வேர் செக் பண்ணும். அந்த சாஃப்ட்வேர் வந்து
ஃபுல்லாக அந்த கீவேர்ட்ஸ் வச்சு தான் செக் பண்ணும். ஸோ அந்த கீவேர்ட் இதில் இருந்துச்சு, அந்த டெம்ப்ளேட் கரெக்டான டெம்ப்ளேட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் அடுத்த லெவலுக்கு போகும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக அதுவே ரிஜெக்ட் பண்ணி விட்ரும். ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே வந்து ஹெச்ஆரோட டிபார்ட்மெண்ட் பக்கமே போகாது. அதுதான் ப்ராப்ளமே. நீங்கள் வந்து நல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கலாம், நல்ல ஒரு கோடிங் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் உங்களோட ஸ்கில் வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாமலே அது வீணாக போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ரெஸ்யூமே கிரியேட் பண்ணும்போது ATS ஆப்டிமைஸ் டெம்ப்ளேட்டான்றதை பார்த்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். இப்போவே வந்து முக்கால்வாசி கம்பெனி சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்யூமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு. இன்னும் ஃபியூச்சரில் 2025 டெஃபினட்டாக அது வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சின்ன கம்பெனி கூட. அதனால் வந்து இது மாதிரி இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. ஸோ வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ATS ஆப்டிமைஸ்டு டெம்ப்ளேட் எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா ஜாப் ஸ்கேன் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அதில் காசு கட்டுற மாதிரி டெம்ப்ளேட்ஸும் இருக்கும், ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃப்ரீ டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ரீ டெம்ப்ளேட் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். அதை கூட சப்மிட் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் வேர்ட் ஃபைலாக. ஸோ அந்த வேர்ட் ஃபைலை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ATS ஆப்டிமைஸ் டெம்ப்ளேட். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற டெம்ப்ளேட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.